ஆமா என்ன மாதிரியான இஷ்யூஸ் அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து நாங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப் அது அவங்களுக்கு வேணும். ஆனா நம்ம அது வந்து அந்த ஷெட்யூல் ட்ரைப் அவங்க இந்த பேர் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு எதுவுமே இருக்காது. அப்ப நாங்க எங்க போய் இருப்போம்? அதனால நாங்க வேண்டாம் சொன்னனால அவங்க அந்த கோவத்தை வச்சு இந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா எப்படியாவது நாங்க இந்த மணிப்பூர் மைத்தை கம்யூனிட்டியும் குக்கி கம்யூனிட்டி செப்பரேட்டா இருக்கணும். நாங்க ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அது சான்சஸ் இருந்தாலும் இல்லையோ, பட் நாங்க வந்து அவங்க கூட இருக்கவே முடியாது. இந்த மாதிரி அந்த பொண்ணை பரேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டில் இது அந்த வீடியோ வந்தது மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த அவங்க உள்ள அந்த நெட்டில தான் நமக்கு எதுவுமே தெரியாது. பட் அங்க நிறைய நடந்திருக்கு. நாட் only one girl or two girl has been raped. There are lot of cookie girls rape ஆயிருக்கு. So we can't accept that. We can't stay together. அவங்க வந்து நீங்க டுகெதர் இருக்கணுமோ இல்ல நீங்க செப்பரேட்டா இருக்கணும் அவங்க சொன்னாலுமே like even if they give us a choice we can't accept because we are going to stay separate. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு. அந்த பெண்கள் மீதான தாக்குதல், அந்த செக்சுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது நிறைய அந்த குட்டீஸ் என்ன நடந்திருக்கு. இந்த டைமிங்ல அந்த செக்சுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அங்க நடந்திருக்கு. ஆனா வெளியே தெரியல. இந்த 2 வீடியோ மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. ஆமா ஆமா It's a very shame on our government also, என்னோட CM and also on Modi. இது வந்து 2 months முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் மணிப்பூர் இஸ் பர்னிங். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. சோ இதுக்கப்புறம் நாங்க அவங்க மேல ட்ரஸ்டும் இல்ல and we are very angry also. அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அந்த பசங்களை என்ன பண்ணணும்னா அவங்க ஆக்சுவலி இன்ன வரைக்கும் 4 persons தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க 100 பேர் தான். அந்த 100 பேருமே அவங்க நேக்கடா பரேட் பண்ணி அவங்களை போட்டு அடிக்கணும். அதான் எனக்கு வேணும். இல்லனா we will not be in peace. கவர்மெண்ட் சைடுல இருந்து என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை உங்களுக்கு திருப்தியா இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா எப்படி ஃபீல் பண்ணீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்டோட ஆக்ஷன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? இப்போதைக்கு அவங்க வாய்ஸ் அவங்க சைலன்ஸ் குவிட் பண்ணி பேசியிருக்காங்க. பட் இன்னும் எங்களுக்கு இன்னும் வாய்ஸ் வேணும். அது பத்தாது. ஐ வாண்ட் மோடி இன்னும் பேசணும். அண்ட் அவங்க அந்த வாய்ஸ் கொஞ்சம் இஃப் ஹி bring more voice to our people அப்பதான் ஏதாவது நடக்கும்னு நான் சொல்றேன். பிகாஸ் இன்னும் வர அவங்க சொல்றாங்க இன்டர்வியூஸ்ல ஸ்பீச் கொடுக்குறாங்க. பட் அது நமக்கு பத்தாது. கோவையில இருந்து எவ்வளவு குட்டி மக்கள் எவ்வளவு பேர் இருப்பீங்க? என்னென்ன மாதிரி அவுட்ஸ்ல பண்ணிருக்கீங்க? அதான் உங்களுக்கே பாக்குறீங்களா, there are lot of people in here. பட் அதுவும் இப்ப எல்லாரும் எஸ்கேப் ஆகி தான் வராங்க. பிகாஸ் அங்க நாட் சேஃப்ங்கிறதுனால என்னோட கசின்ஸ் எல்லாரும் இங்க தான் வந்திருக்காங்க. இது சேஃப். எங்களுக்கு தமிழ்நாடு இஸ் சேஃப் பிளேஸ்.